பாஜக கூட்டணி சார்பாக பாமக வந்து அந்த இடத்துல நிற்கிது. திமுக சார்பாக வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியாக அப்போ மும்முனை போட்டி தான் அங்கே நடக்குது. அதிமுக வந்து போட்டியிலேருந்து விலகிச்சு. விலகினதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சார், தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய கட்சின்னு பார்த்தா அதிமுக. தமிழகத்துல ஆரம்ப காலத்துல இருந்து பெரிய கட்சி எதுப்பா அப்படின்னு சொன்னாலே அதிமுகவை தான் சொல்லுவாங்க. ஜெயலலிதாமே எம்ஜிஆர் ஐயா அவங்கள தான் சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய கட்சி, ஒரு இடைத்தேர்தல் நடக்குது, அதுல இருந்து புறக்கணிச்சாங்கன்னா அது உங்களுக்கு தோல்வி தானே சார்? இல்லை, அது ஏற்கனவே 2009 ஜெயலலிதா கூட இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்கல்ல. அப்ப 2 தானே சார், ஜெயிக்கிற கட்சி தோக்குற கட்சி 2 தானே இருந்தது. இப்ப 4-5 ஆயிடுச்சுல சார். இருந்தா கூட அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. இப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இடைத்தேர்தலை புறக்கணிக்காம நம்ம தேர்தலில் பங்கு பெற்றோம்னா தேர்தல் சுதந்திரமா நியாயமா நடக்காது. இன்னைக்கு ஈரோடு தேர்தலை பற்றி நம்ம பேசணும்ல. அப்போது எடப்பாடி புறக்கணிப்பு செஞ்சதுனால்தான் ஈரோடு தேர்தலில் என்னென்ன துஷ்பிரயோகம் நடந்தது, அந்த ஈரோடு தேர்தலில் என்னென்ன அநியாயம் அக்கிரமம் திமுக செஞ்சது, 300 கோடிக்கு மேலே செலவு பண்ண தகவல் விஷயம் எல்லாமே இன்னைக்கு பேசுகிறோம் இல்லையா? இல்லை நம்ம பேசியிருக்க மாட்டோம். கண்டிப்பாக சார், எடப்பாடி அவர்கள் புறக்கணிச்சிட்டார். ஏன்னா திமுக தப்பு பண்ணதுன்னு எடப்பாடி அவர்கள் புறக்கணிச்சாங்க. மற்ற யாருக்கும் தெரியாது அவங்க பண்ணினது. மற்றவங்கன்னா யாருக்கு நிற்கிறாங்களா சார்? பாமக நிற்கிறாங்க, நாம் தமிழர் நிற்கிறாங்க. இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி யார்? பிரதான எதிர்கட்சி அதிமுக. அப்போ அதிமுக தான் அதை செய்யும். மற்ற கட்சி நிற்கிறாங்க. மற்ற கட்சி இவங்க இந்த காரணத்தினால தான் நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு வெளியே சொல்லிட்டே அதை சொல்லிட்டே போயிருக்காங்களா சார்? யாரு? அதிமுகல. ஸோ இதுதான் காரணம். அதிமுக வந்து எலெக்ஷனை புறக்கணிச்சதுக்கு முழுக்க வந்து ஈரோடு தேர்தல் தான். ஈரோடு தேர்தலில் நடந்த துஷ்பிரயோகம் தான் காரணம். அதுதான் இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தலே நடக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து ஜனநாயகம் வந்து இங்கே வந்து நிலைநாட்டாது. அதனால வந்து நாங்கள் தேர்தல் புறக்கணிப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் அரசியல் தான் பண்ணுறாங்க. சரி சார், இப்போ அதிமுகக்கு விழ வேண்டிய ஓட்டெல்லாம் யாருக்கு போய் சார் விழுகும்? அதிமுகக்குன்னு ஒரு சில மக்கள் இருப்பாங்கல்ல. அதிமுக ஓட்டு எப்பவுமே திமுகவுக்கு போவாது. வணக்கம் சார். வாங்கம்மா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமகவோட நிலைப்பாடு என்ன சார்? இல்லை, விக்கிரவாண்டி தேர்தல் பாமகவுடைய நிலைப்பாடு என்ன எனக்கு என்ன தெரியும். விக்கிரவாண்டி தேர்தல் நடக்கும்போது அதில் வந்து அதிமுக வந்து தேர்தல் புறக்கணிச்சிருக்காங்க. தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. பாஜக கூட்டணி சார்பாக பாமக வந்து அந்த இடத்துல நிற்கிது. திமுக சார்பாக வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியாக அப்போ மும்முனை போட்டி தான் அங்கே நடக்குது. அதிமுக வந்து போட்டியிலேருந்து விலகிச்சு. விலகினதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து எப்படி வந்து அரசு வந்து தமிழக அரசு துஷ்பிரயோகம் பண்ணி வெற்றி பெற்றது என்று ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். இப்போ அதே ஒரு நிலைப்பாடை விக்கிரவாண்டி தேர்தலையும் வந்து தமிழக அரசு பின்பற்றோம். அப்படின்னும் போது அது நமக்கு எதுக்கு இப்படி ஒரு சுதந்திரம்? அதுதான் காரணமா? அந்த காரணத்தினால தான் அதிமுக வெளியே விட்டாங்க. வேற எந்த காரணம்? ஒருவேளை அவங்க வந்துட்டு சரி ஓகே நம்ம ஃபியூச்சர்ல வந்து பிஜேபி கூட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது திட்டம் இருக்கலாம். அது இந்த ஒரு சரி இதுல வந்து பாமக ஜெயிக்கிட்டோன்னு இவங்க வாபஸ் வாங்க. சரி சார், இவங்க இதுல புறக்கணிச்சிருக்காங்க. ஏன் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிக்கல? நாடாளுமன்ற தேர்தல் என்பது அது வந்து முக்கியமான தேர்தல். அதுலயும் வந்து பண்ணிருக்கலாம்ல. நான் என்ன சொல்றேன், இது இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் அதிமுக ஜெயிச்சுன்னா அதிமுக ஆட்சி அமைக்க போறது இல்லை ஒன்று. அதே நேரத்தில் வந்து இல்லை பாமக ஜெயிச்சுன்னா பாமக ஆட்சி அமைக்க போதா இல்லை. இது இந்த இடைத்தேர்தலில் திமுக தோற்கடிச்சுன்னா திமுக வந்து பதவி எழுந்துருமா? இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெற்றி தோல்விக்கு உண்டான தேர்தலும் அல்ல. இது வந்து ஒரு இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலும் பார்த்திங்கன்னா திமுக மெஜாரிட்டியாக இருக்குது. திமுக கூட்டணி வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க. எதிர்கட்சி மெஜாரிட்டியாக இல்லை. இந்த ஒரு வெற்றி தோல்வியை வச்சு எதுவும் தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது இந்த இடைத்தேர்தலில் நம்ம நின்று சரியான முறையில் தேர்தல் நடந்ததுன்னு சொன்னால் அப்போ அந்த வாக்கு வந்து நமக்கு சதவீதங்கள் சரியாக வரும். சார், அதே சதவீதம் வந்து இப்போ நாம் தமிழரும் தனிச்சு தான் நிற்கிறாங்க. அவங்களும் வேணான்னா போகலாம்ல. தனிச்சு தான் நிற்கிறாங்க. இவங்க வேலை கூட்டணியில் இருக்காங்க. நீங்கள் நாம் தமிழர் கட்சி நிற்கிறது எதுக்குன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த அவங்களுடைய ஓட்டு விகிதாச்சாரம் அவங்க அந்த மாநில தேர்தல் விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்காங்க. அதனால தொடர்ந்து அவங்க தோற்றா கூட சரி, ஏன் 2% இல்லை 1% வாக்கு வாங்கும்போது கூட அவங்க நின்னாங்கல்ல. சார், தமிழகத்துல நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய கட்சின்னு பார்த்தா அதிமுக.
தமிழகத்துல ஆரம்ப காலத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து பெரிய கட்சி எதுப்பா அப்படின்னு சொன்னாலே அதிமுகவை தான் சொல்லுவாங்க. ஜெயலலிதாமே எம்ஜிஆர் ஐயா அவங்கள தான் சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய கட்சி, ஒரு இடைத்தேர்தல் நடக்குது, அதுல இருந்து புறக்கணிச்சாங்கன்னா அது உங்களுக்கு தோல்வி தானே சார்? இல்லை, அது ஏற்கனவே 2009 ஜெயலலிதா கூட இதே மாதிரி இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்கல்ல. அந்த அப்ப 2 தானே சார், ஜெயிக்கிற கட்சி தோக்குற கட்சி 2 தானே இருந்தது. இப்ப 4-5 ஆயிடுச்சுல சார். இருந்தா கூட அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. இப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இடைத்தேர்தலை புறக்கணிக்காம நம்ம தேர்தலில் பங்கு பெற்றோம்னா தேர்தல் சுதந்திரமா நியாயமா நடக்காது. புரியுதுங்களா? அதுக்கு காரணம் ஈரோடு இடைத்தேர்தல் என்ன நடந்தது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அந்த ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது ஏன் இப்ப நடந்த எலெக்ஷன் அப்ப அவங்க சொல்லல? இந்த எலெக்ஷன் இப்ப நடந்தது இல்ல சார், நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க, திமுக இப்படிதான் பண்ணுவாங்க, அதனால வந்துட்டு அதாவது இல்ல எப்பவுமே அரசு எப்படி துஷ்பிரயோகம் பண்ணோம்னு சொன்னால் இந்த இடைத்தேர்தலை மட்டும்தான் அரசு துஷ்பிரயோகம். இப்போ துஷ்பிரயோகம்னு சொன்னால் ஏதோ காசு கொடுக்குறாங்கன்றது மட்டும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இருக்கு, ஒரு 5 அமைச்சர் 6 அமைச்சர் ஒரு தொகுதியில் போய் உட்காருவான், டென்ட்டு போடுவான். அந்த 5 அமைச்சர் 10 அமைச்சரை பார்த்துட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் ஈஸியாக அவங்க அணுகும்போது சில பல காரியங்களை செஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் துஷ்பிரயோகம். இடைத்தேர்தலில் இது நடந்துட்டே இருக்கு, காலங்காலமாக நடந்துட்டு இது காலங்காலமாக. இடைத்தேர்தலில் ஒரு தொகுதியில் ஒரு 10-20 அமைச்சர் போய் இது பண்ணான்னா எப்படி இருக்கும் நிலை? நீங்கள் பாருங்க, ஒரு 10-20 எம்எல்ஏ போயிடுவான், வெவ்வேறு மாவட்ட தொகுதி எம்எல்ஏ போயிடுவான், அதேமாரி வெவ்வேறு எம்பிக்கள் போயிடுவாங்க, திமுகவுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் போயிடுவாங்க, திமுக ஆதரவாளர்கள் பெரிய பெரிய கோட்டீஸ்வரன்லாம் போயிடுவான், திமுக கூட்டணியுடைய தலைவர்கள் போயிடுவாங்க. அப்போ அந்த தொகுதியினுடைய நிலவரம் என்ன இருக்கும் பாருங்கள். இதை என்ன சொன்னால் துஷ்பிரயோகம்னா இதுதான் துஷ்பிரயோகம். அது இப்போ இதே பொது தேர்தலில் அப்படி நடக்க முடியாது, பாராளுமன்ற தேர்தலில் அப்படி நடக்க முடியாது. ஏன் சொன்னால் ஒரு தொகுதி தான் இருக்கா, எல்லாம் இங்கே இருக்குது. அது தமிழ்நாடு முழுக்க போனும்போது எல்லாரும் அவன் தொகுதியில் பார்ப்பான். இங்கே அப்படி இல்லை, எல்லாரும் ஒட்டுமொத்த அரசனுடைய கட்டமைப்பை அங்கே போய் கூடிச்சு. இபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், எனக்கு இப்போ நடக்கிற எலெக்ஷன் 2024க்கான எலெக்ஷன் எனக்கு முக்கியம் கிடையாது, எங்களுக்கு 2026 தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவர் கேர்லெஸ்ஸாகவே இருந்துட்டாருன்னு சொல்கிறாங்க, கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இதுலேயும் கேர்லெஸ்ஸாக இருந்துருப்பாரா? சரி இல்லை, இது எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி திமுக அரசு ஆளுங்கட்சியை இருந்து பண்ணக்கூடிய மக்கள் விரோத செயல்பாடுகள், ரெண்டாவது தேர்தலை துஷ்பிரயோகம் செய்யுது, தேர்தலுடைய விதிமுறைகளை எதுவும் பின்பற்றதில்லை அப்படின்றத எடுத்து காட்டுவதற்காக இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் இல்லையா? இல்லைன்னா ஈரோடு தேர்தல் நடந்து முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்றைக்கி ஈரோடு தேர்தலை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லை? அப்போது எடப்பாடி புறக்கணிப்பு செஞ்சனால்தான் ஈரோடு தேர்தலில் என்னென்ன துஷ்பிரயோகம் நடந்தது, அந்த ஈரோடு தேர்தலில் என்னென்ன அநியாயம் அக்கிரமம் திமுக செஞ்சது, 300 கோடிக்கு மேலே செலவு பண்ண தகவல் விஷயம் எல்லாமே இன்னைக்கு பேசுகிறோம் இல்லையா? இல்லை நம்ம பேசியிருக்க மாட்டோம் இல்லையா? கண்டிப்பாக சார். எடப்பாடி அவர்கள் புறக்கணிச்சிட்டார், ஏன்னா திமுக தப்பு பண்ணதுன்னு எடப்பாடி அவர்கள் புறக்கணிச்சார். ஏன் மற்ற யாருக்கும் தெரியாது அவங்க பண்ணினது? மற்றவங்கன்னா யாருக்கு நிற்கிறாங்களா சார்? பாமக நிற்கிறாங்க, நாம் தமிழர் நிற்கிறாங்க. இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி யாரு? பிரதான எதிர்கட்சி அதிமுக. அப்ப அதிமுக தான் அதை செய்யும், மற்ற கட்சி நிக்கிறாங்க. மற்ற கட்சி இவங்க இந்த காரணத்தினாலதான் நாங்க புறக்கணிக்கிறோம் வெளியே சொல்லிட்டே அதை சொல்லிட்டே போயிருக்காங்களா சார்? யாரு? அதிமுகல தேர்தல் சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் நடக்காது, அதனால நாங்க புறக்கணிப்பு செய்யும். அதிமுக எலெக்ஷன்ல அதுக்கு உதாரணம் ஈரோடு கிழக்கு தேர்தலில் இப்படிதான் துஷ்பிரயோகம் பண்ணி அந்த தேர்தலை வெற்றி பெற்றாங்க. அதே ஒரு நிலை விக்கிரவாண்டி விஷயத்திலும் பின்தொடர்வாங்க. அதனால நாங்கள் இது தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லி தெளிவான விளக்கம் கொடுத்து. அதிமுகல எந்த எலெக்ஷன்லயும் காசெல்லாம் கொடுத்தது இல்லையா சார்? எதுவுமே பண்ணது இல்லையா? அவங்க நியாயமாவே எல்லா இடங்கள்லயுமே ஜெயிச்சிருக்காங்களா? நியாயமாவே எல்லா விஷயங்களும் நடக்குது அதிமுகவை பொறுத்த வரைக்கும்? இல்லை, அதிமுக காசு செலவு பண்ணதில்லை, நேர்மையா உண்மையா இருந்தாங்க, அதெல்லாம் சொல்லி நம்ம வாயை நம்ம நாரடிக்க முடியாது. இப்போ யாரு ஆளுங்கட்சி? ஆளுங்கட்சியுடைய துஷ்பிரகங்களை நம்ம இப்ப பேச முடியும். அதிமுக சார் ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம கரெக்டா இருந்தோமா இல்லையான்னு பார்த்துட்டு தானே. அதான் நான் என்ன சொல்றேன், ஆளுங்கட்சி அதிமுக இருக்கும்போது அப்போ நீங்க இந்த கேள்வி எழுப்பினீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். இப்போ ஆளுங்கட்சியே திமுக தான் இருக்கு. திமுகவுடைய அந்த ஏன்னா அந்த பணிமனைகள்லாம் பார்த்தீங்கன்னா 5000 பேர் 10,000 பேர் உட்கார மாதிரி பணிமனைகளை போட்டு மக்களை எல்லாம் அடைச்சி வச்சு சாயங்காலம் ஆளுக்கு 2000 3000 சம்பளம் கொடுத்த இதெல்லாம் எந்த வரலாற்றுமே அப்படி இல்லையே. ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்டிருக்கோம். ஒரு வீட்டுக்கு எத்தனை ஓட்டுமா? 5 ஓட்டு, இந்த 5 ஓட்டு, ஓட்டுக்கு இந்த 1000 ரூபாய் 5000 ரூபாய், நீ எத்தனை ஓட்டுமா? 3 ஓட்டு, இந்த ஒரு 3000 ரூபாய் இப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. அல்லது இந்த குக்கரு இல்லை
டிவி இது இலவசமாக கட்டில் ஏதோ புடவை ஜாக்கெட்டை ஏதோ கொடுத்து நம்ம கேள்வி மூக்குத்தி கம்பல் கால் கொலுசுன்னு சொல்லி இப்படி கொடுத்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒட்டுமொத்த மக்களையும் கூப்பிட்டு வந்து ஒரு பணிமனையில் அடைச்சி வச்சு சாயங்காலம் ஆளுக்கு வந்து ஆண்களுக்கு 1000 ரூபாய் பெண்களுக்கு 500 ரூபாய். இது நடந்ததா? இது உண்மைக்குமே நடந்ததா சார்? இல்ல நான் கேக்குறேன், ஒட்டுமொத்த மக்களும் வந்துட்டு எப்படி நான் என்ன சொல்றேன்னா, நான் மட்டும் இது பேசல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு இது தெரியும். பணிமனைகள் திறந்து வச்சிருந்தாங்க. எதுக்கு அவ்வளோ பெரிய பெரிய பணிமனைகள்? காவல்துறை போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. போலீஸ் பாதுகாப்பு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியும், வீடியோ எடுக்க முடியுமா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி அதை மீறி கூட அந்த நேரத்தில் சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள் நிறைய வந்தது. ஸோ இதுதான் காரணம். அதிமுக வந்து எலெக்ஷனை புறக்கணிச்சதுக்கு முழுக்க முழுக்க வந்து ஈரோடு தேர்தல் தான். ஈரோடு தேர்தலில் நடந்த துஷ்பிரயோகம் தான் காரணம். அதுதான் இன்னைக்கு விக்கிரவாண்டி தேர்தலே நடக்கும். அப்படி இருக்கும்போது அப்போ வந்து ஜனநாயகம் வந்து இங்கே வந்து நிலைநாட்டாது. அதாவது அதனால் வந்து நாங்கள் தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லிட்டு அவங்களும் அரசியல் தான் பண்ணுறாங்க. சரி சார், இப்போ அதிமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டெல்லாம் யாருக்கு போய் சார் விழுகும்? அதிமுகக்குன்னு ஒரு சில மக்கள் இருப்பாங்கல்ல. அதிமுக ஓட்டு எப்பவுமே திமுகவுக்கு போகாது, பாஜகவுக்கும் போக வாய்ப்பு இல்லை. அப்போ அதிமுக ஓட்டுகள் வந்து முழுக்க முழுக்க வந்து நாம் தமிழர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் பாஜகவுக்கு போக? அங்கே பாமக தான் ஆள் நிற்கிறாங்க. பாமகவுக்கும் நான் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் இல்லை கேட்குறேன், அதுக்கே போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வன்னியர் பெல்ட் தான். நான் என்ன சொல்கிறேன், வன்னியர் பெல்ட் தான் இல்லைன்னு சொல்ல. கடந்த முறை பாமக தான் அங்கே நின்னது இல்லையா? பாராளுமன்ற தேர்தலில் நின்னாங்களா இல்லையா? அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச ஓட்டு தான் பாமக வாங்கியிருக்கு. பிஜேபி அலைன்ஸ் போனனால பாமக வந்து ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கு. பாஜக வன்னியர் தான், நீங்கள் சொல்கிறது வன்னியர் தான். அப்போ அதிமுக வந்து 70,000 ஓட்டு அந்த தொகுதியில் மட்டும் வாங்கியிருக்கு. திமுகவோட 40,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. பாமக வந்து அந்த தொகுதியிலேருந்து 20,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கு. அதிகமான ஓட்டு வாங்கினது யாரு? அதிமுக தான். இப்போ அந்த அதிகமான ஓட்டுகள் எந்த கட்சிக்கு போகும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்றேன், அப்படி அதிகமாக ஓட்டு வாங்கி கூட தேர்தல் நியாயமா நீதியா நடக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் தேர்தல் புறக்கணிப்பு அதிமுக செய்யுது. ஓகே, இது சரியான முடிவா? முடிவு தான், இது சரியான முடிவு தான். ஏன்னு சொன்னா அதுக்கு உதாரணம் இல்லைன்னா பரவாயில்ல. உதாரணம் ஈரோடு கிழக்கு. ஓகே, புரியுதுங்களா? இல்ல எல்லா பக்கம் ஈரோடு கிழக்குன்னு சொல்லி எல்லாருமே பேசுறவங்க எல்லாருமே ஈரோடு கிழக்கு இதெல்லாம் பார்த்து திமுக அரசு அமைதியா தானே இருக்கு. இல்ல அமைதியா எல்லாமே நான் குறிக்க முடியும். அவங்க தானே பண்ணாங்க, தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆதாரம் இருக்கான்னு தொடர்ந்து இந்த நிலைப்பாடே போயிட்டு இருந்தா அங்க வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு சொல்றீங்க? இப்ப வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப அதிமுக எதை காரணம் வச்சு புறக்கணிப்பு பண்ணியிருக்காங்க? ஈரோடு கிழக்கு தேர்தலை வச்சுதான் புறக்கணிப்பு பண்ணிருக்காங்க. காரணம் வச்சுதான் இங்கேயும் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு தானே புறக்கணிப்பு. ஆமா, அப்ப யார் ஜெயிப்பாங்கன்ற கேள்வி ஏன் நீங்க என்கிட்ட கேக்குறீங்க? அதிமுக தானே சார் அங்க அதிகமான ஓட்டு. அந்த ஓட்டு வேற யாருக்காவது போச்சுன்னா, ஒருவேளை வேற யாருக்காவது போச்சுன்னா வேற யாருக்கும் போகாது. இப்ப இத்தனை பேர் சொல்றீங்க ஈரோடுல நடந்த மாதிரிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மக்கள் விழிப்புணர்வோட ஐயோ நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த எப்பவுமே 100க்கு ஒரு 10 பேர் என்ன திரும்ப திங்க் பண்ணுவான், ஆளுங்கட்சி சனியா இன்னும் 2 வருஷம் இருக்குது, 2 வருஷம் நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னால் எந்த கட்சி ஆளுங்கட்சி இருக்குது அந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு ஓட்டு போடுவோம். ரெண்டாவது மனநிலை அது. அப்போ தான் வந்து நமக்கு இந்த ஊருக்கு தேவையானது இதெல்லாம் செய்வாங்க. ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லாக கிராம பகுதிகள், தெரியுமா, செய்வாங்க. அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் அவனுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா ஜெயிச்சுட்டு போயிட்டு கூட ஊருக்கு எந்த பலனும் இல்லாமல் இருக்கும். அப்படின்றதுக்காகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான நிலை தான் ஒரு 10% வாக்குகள் மாறும். அதே மாதிரி இப்போ வந்து அதிமுக புறக்கணிச்சதுனால சரி விடு திமுகவை ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு போட்டு திமுகவை ஜெயிக்க வைக்க வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் போய் அங்கே ரவுண்டு கட்டி அரசியல் பணி செய்யறதை பார்த்து அந்த காசு பணம் இங்கெல்லாம் வந்து சரளமாக பொருளும் அசால்ட்டாக அன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு கோட்டருக்கு இல்லாத ஆள் கூட அன்றைக்கி 2000 ரூபா 5000 ரூபா பாக்கெட்டில் வச்சுருப்பான். அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால் அதை சரி காசு கொடுக்க வாங்கிட்டு ஓட்டு போடுவோம் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா சார், இந்த விக்கிரவாண்டி தேர்தல் எப்படி நடக்குது, முடிவுகள் எப்படி வரப்போகுது, வாக்கு சதவீதம் முடிவு எப்படி வருது இல்லை, முடிவு திமுக தான் வரும். முடிவு திமுக தான் வரும்னு சொல்லிட்டீங்க. இந்த திமுக தான் வரும்ன்றதுக்காக தான் அதிமுக என்ன பண்ணுது, பைகாட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொன்னால் இவங்க நியாயமாக நீதியாக ஜனநாயக அடிப்படையில் தேர்தல் நடக்காது, சுதந்திரமாக நடக்காது. கண்டிப்பாக சார், ரிசல்ட் என்ன மாதிரி வருது நீங்கள் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் ரிசல்ட் எப்படி வருது, என்ன மாதிரியான முடிவுகள் வருது, வாக்கு சதவீதத்தில் யார் அதிகமாக இருக்காங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார்.